மிக எளிமையான முறையில் முக்கோணம் வரைகிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த முக்கோணம் வரைதலுக்கு 8 மதிப்பெண் நம் பாடத்தில். இதில் அடிப்பக்கம் உச்சிக்கோணம் மற்றும் அடிப்பக்கத்திற்கு வரையப்படும் நடுக்கோடு, இந்த மூணும் கொடுத்துருந்தா இங்கிலீஷில் பேஸ், வெர்டிக்கல் ஆங்கிள் அண்ட் த மீடியன் ஆன் த ஃபேஸ், இதுதான் இந்த 3 அளவுகள் கொடுத்துருக்கு. இப்போ இதில் எல்லாமே நம்ம முதல்ல கொடுக்கப்பட்ட அளவில் அடிப்பக்கம், இந்த படத்தை கவனிங்க, 4.5 சென்டிமீட்டரில் அடிப்பக்கம் வரைஞ்சிருப்போம். அடுத்து பாகைமானியை வச்சு இதனுடைய இன்னொரு வீடியோ 4th சாப்டரில் 3 வீடியோவும் இருக்குது ஃபுல்லாக வரைகிறது. 35 டிகிரி பாகைமானியை கீழ் நோக்கி வச்சு 35 டிகிரி அளவு இங்கே எடுப்போம். அடுத்து அதே கோட்டில் பாகைமானி வச்சு 90 டிகிரியில் இந்த கோட்டை வரைஞ்சோம். இதை வரைஞ்ச பிறகு இந்த கோட்டில் கீழே அடிப்பக்க கோட்டில் அடிக்கோட்டில் பாதிக்கு மேலே எடுத்து மேலேயும் கீழேயும் வில்லு வரைஞ்சி இதுதான் நடுக்கோடு. இந்த நடுக்கோடு இந்த 90 டிகிரி கோட்டை வெட்டி செல்கிற மாதிரி 90 டிகிரி கோடு இது. இதை வெட்டுற மாதிரி 90 டிகிரி கோட்டை வெட்டுற மாதிரி நடுக்கோட்டை நீட்டி விடுறோம். நீட்டி விட்டால் இந்த புள்ளியை, இந்த நடுக்கோடு முக்கோணத்தின் அடிக்கோட்டில் எங்கே சந்திக்குதோ அந்த புள்ளிக்கு ஜின்னு பேர் கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த 90 டிகிரி கோடும் நடுக்கோடும் சந்திக்கிற புள்ளியை மையமாக வச்சு அதை ஓன்னு பேர் வச்சு ஒரு வட்டம் வரைகிறோம். இந்த வட்டம் என்ன செய்யும், இந்த அடிக்கோட்டை PQவில் தொட்டுட்டு போகும். இந்த மாதிரி வட்டம் வரைஞ்சிருப்போம். இது வரைக்கும் 3 முறையிலையும் அடிக்கோடு போடணும், கீழே கோணத்தை எடுக்கணும், அதே கோணத்துக்கு 90 டிகிரி கோணம் எடுக்கணும், இந்த 2 கோடும் சந்திக்கிற புள்ளியிலேருந்து வட்டம் போடணும். இது 3 முறைகளுக்கு ஒரே மாதிரி தான். இப்போ முக்கோணத்தின் ஒரு பக்கம் மட்டும் நமக்கு கிடச்சிருக்குது. மற்ற 2 பக்கங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நான் 6 சென்டிமீட்டர், அதாவது உச்சிக்கோணம் மற்றும் அடிப்பக்கத்திற்கு வரையப்படும் நடுக்கோடு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இங்கேருந்து 35 டிகிரியிலேருந்து இந்த தூரம் 6 சென்டிமீட்டர். அதாவது இந்த நடுக்கோடு எந்த புள்ளியில் ஜியில் சந்திக்குதோ இங்கேருந்து 6 சென்டிமீட்டர். வட்டத்தில் இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் வட்டத்தின் மேல் ஒரு வில்லை வெட்டுறோம். வில்லை வெட்டிட்டு இப்போ வட்டத்தின் இடது பக்க புள்ளியிலிருந்து, எங்கே வட்டத்தில் இடது பக்க பரிதியில் வெட்டியிருக்குமோ அங்கேருந்து முக்கோணத்தின் இதை உச்சியாக எடுத்துக்கிடுறோம். அங்கேருந்து கீழே உள்ள முக்கோணத்தின் ஒரு முனை P, முக்கோணத்தின் இன்னொரு முனை Q நீட்டி விடுறோம். இப்போ நமக்கு முக்கோணம் கிடச்சிருச்சு. இப்போ இந்த உச்சியிலிருந்து அடிக்கோடு எவ்வளவு நீளம் இருக்குது, இந்த முக்கோணத்தின் உச்சி, இதுதான் முக்கோணத்தின் உச்சி, இதிலிருந்து இந்த முக்கோணத்தின் அடிக்கோடு எவ்வளவு நீளத்தில் இருக்குங்கிறத அளந்து எழுதுனா போதும். இது முதல் முறை. ரெண்டாவது முறை பாருங்க, அடிப்பக்கம் உச்சிக்கோணம் மற்றும் அடிப்பக்கத்திற்கு வரையப்படும் நடுக்கோடு. அடிப்பக்கத்திற்கு ஒரு நடுக்கோடு வரைகிறோம். அது கொடுத்துருந்தா எப்படி, அதுக்கான படம், இதனுடைய டீட்டெயில்டு பட விளக்கம் வரைமுறை நமக்கு முன்னாடி வேறு பகுதியில் இருக்குது, இதே வீடியோலேயே. இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், முதல்ல கோடு போட்டிருக்கிறோம், கோணம் கீழ் நோக்கி அளந்துருக்கிறோம், இதே கோட்டில் வச்சு 90 டிகிரி கோடு போட்டோம். பாதிக்கு மேலே இந்த கீழே அடிப்பக்கத்தில் பாதிக்கு மேலே எடுத்து மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு வெட்டினோம். அந்த கோட்டை சேர்த்து விடுறோம். இப்போ இந்த 90 டிகிரி கோடும் நடுக்கோடும் அடிப்பக்கத்தின் நடுக்கோடும் சந்திக்கிற புள்ளிக்கு ஓன்னு பேர் வைக்கிறோம். ஒரு வட்டம் வரைகிறோம். இப்படி வட்டம் வரைஞ்ச பிறகு இந்த நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4.5,
அதாவது அடிப்பக்கத்திற்கு வரையப்படும் குத்துக்கோட்டின் நீளம். இதுதான் அடிப்பக்கத்திற்கு வரைஞ்சிருக்கக்கூடிய குத்துக்கோடு. இந்த குத்துக்கோட்டுடைய நீளம் வந்து 4.5 சென்டிமீட்டர். 4.5 சென்டிமீட்டர்னா எங்கே அந்த அடிப்பக்கத்தில் ஜிங்கிற புள்ளியிலேருந்து 4.5 சென்டிமீட்டரில் ஒரு வில்லு வெட்டுறோம். வில்லு வெட்டி இந்த வில்லும் வட்ட பரிதி இடது பக்கம் வலது பக்கமும் கரெக்டாக இருக்கு மாதிரி ஒரு கோடு வரைகிறோம். கோடு வரைஞ்ச பிறகு இங்கேயும் முக்கோணத்தின் முனை வட்டப்பரிதியின் இடது கை பக்கத்தில் தான் இருக்குது. நல்லா கவனிங்க. இங்கேயும் இடது கை பக்கத்தில் தான். இங்கேயும் இந்த மூணாவது உச்சி முக்கோணத்தின் உச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் முறையில் இந்த ஜியிலிருந்து 6 சென்டிமீட்டர் எடுத்து வில்ல வெட்டணும். வட்ட பரிதி மேலே வில்ல வெட்டணும். இப்போ ரெண்டாவது முறையில் இந்த ஜியிலிருந்து 4.5 சென்டிமீட்டர் எடுத்து இது வந்து குத்துக்கோடுன்னு கொடுத்துருந்தா இந்த கோட்டு மேலேயே வில்ல வெட்டுறோம். நடுக்கோடுன்னு கொடுத்துருந்தா வட்ட பரிதி மேலே வில்ல வெட்டுறோம். இடது பக்கத்தில் உள்ள உச்சியை வெட்டக்கூடிய இடத்த முக்கோணத்தின் உச்சியாக வச்சுக்கிட்டோம். இங்கே குத்துக்கோடுன்னு கொடுத்ததுனால கோட்டு மேலே வில்லு வெட்டி இருக்கிறோம். கோட்டு மேலே வில்லு வெட்டி 4.5 சென்டிமீட்டரில் வில்லு வெட்டி அதில் ஸ்கேலை வச்சு நேராக வட்டப்பரிதியை வெட்டுற மாதிரி ஒரு கோடு வரைகிறோம். இப்போ இடது பக்கம் உள்ள புள்ளி, இந்த கோடும் வட்டப்பரிதியை சந்திக்கக்கூடிய இடது பக்கம் உள்ள புள்ளி வந்து முக்கோணத்தின் உச்சி. இங்கேருந்து இந்த கியூங்கிற புள்ளியையும் முக்கோணத்தின் இன்னொரு முனை ஆறுங்கிற புள்ளியை இணைச்சி விடுறோம். இது ரெண்டாவது முறை. ரெண்டு முறையிலையுமே முக்கோணத்தின் முனை வந்து வட்டப்பரிதியின் இடது பக்கத்தில் தான் வருது. இப்போ ஒரு மூணாவது முறை பாரு. அடிப்பக்கம் உச்சிக்கோணம் மற்றும் உச்சிக்கோணத்தின் இரு சம வெட்டி. நல்லா ஞாபகம் வச்சுருங்க. மூணே மூணு மெத்தட். ஒன்று நடுக்கோடு, குத்துக்கோடு, உச்சிக்கோணத்தின் இரு சம வெட்டி. இது கொடுத்துருந்தா இதுக்கு என்ன பண்ணுறது? இதே மாதிரி முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய அடிப்பக்க அளவு வரைஞ்சிக்கோ. அதுக்கு பிறகு அதே மாதிரி கோணம் தலைகீழாக வச்சு 50 டிகிரி எடுத்துக்கிடுங்க. அடுத்து இந்த கோட்டில் வச்சு 90 டிகிரி இங்கே எடுத்துருங்க. இங்கே எடுத்த பிறகு பாதிக்கு மேலே எடுத்து மேலே இங்கே வெளியே வெட்டி நடுக்கோடு வரைங்க. நடுக்கோடு வரைஞ்சி இந்த நடுக்கோடும் இந்த 90 டிகிரி கோடும் இங்கே பிஎஃப்ங்கிறது தான் 90 டிகிரி கோடு. இது சந்திக்கக்கூடிய மையத்தை ஓன்னு பேர் கொடுத்து ஒரு வட்டம் வரைகிறோம். வட்டம் வரைஞ்ச பிறகு மூன்றுலேயுமே இதைத்தான் செஞ்சோம். வட்டம் வரைகிற வரைக்கும் மூணுலேயும் ஒன்று. ஆனால் முதல் முறையில் வட்ட பரிதியில் வில்லு வெட்டுறோம். ரெண்டாவது முறையில் அந்த நடுக்கோட்டு மேலேயே வில்லு வெட்டுறோம். இந்த மூணாவது முறை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வட்டத்தின் இடது பக்கம், அதாவது இங்கேருந்து நமக்கு 6.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது பியிலேருந்து 6.8 சென்டிமீட்டர். இது எங்கே பண்ணுறோம்? நடுக்கோட்டில் இல்லாமல் அடிக்கோடு, நம்ம முதல்ல வரைஞ்ச அடிக்கோட்டிலேயே இப்படி ஒரு 6.8 சென்டிமீட்டர் வில்லு வெட்டுறோம். இப்படி வெட்டின பிறகு இங்கேருந்து இந்த வெட்டப்பகக்கூடிய பகுதியும் இந்த கோடையும் நல்லா நான் வச்சுக்கிடுங்க. இங்கே என்ன பண்ணீங்க? இங்கே வெட்டினோம். இதில் அடிக்கோட்டிலேயே இதுதான் முக்கோணத்தின் அடிப்பக்கம். உச்சி நம்ம என்ன கண்டுபிடிக்கலை, வட்டம் மட்டும் வரைஞ்சிருக்கிறோம். அடிப்பக்கத்தில் 6.8 சென்டிமீட்டர் ஒரு வில்லை வெட்டுறோம். வில்லை வெட்டின உடனே அதுக்கு பிறகு ஒரு ஸ்கேலை வச்சு இந்த வில்லும் இந்த கீழே நடுக்கோடும் சமமாக இருக்கிற மாதிரி ஸ்கேலை வச்சு ஒரு நேர்கோடு வரைகிறோம். அந்த நேர்கோடு வட்டத்தை வெட்டிட்டு போகுது வலது பக்கம். வட்டப்பரிதியில் வலது பக்கம் வெட்டிட்டு போகுது. இந்த வெட்டக்கூடிய இடத்த முக்கோணத்தின் உச்சியாக வச்சுக்கிட்டு முக்கோணத்தின் அடிப்பக்கத்தை இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் இணைச்சி விடுறோம். இது மூணாவது முறை. நடுக்கோடுனா கோட்டு மேலே வில்லு பரிதி மேலே வில்லு வெட்டினோம். குத்துக்கோடுனா கோட்டு மேலேயே வில்லு வெட்டினோம். இங்கே அடிக்கோட்டிலே வில்லு வெட்டியிருக்கிறோம். இந்த மூணுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டு கணக்கை செஞ்சு 8 மார்க் வாங்க பாருங்கள். இது மிக எளிமையான முக்கோணம் வரைதல் பகுதி. இது இந்த கணக்கு கேட்கலாம், அல்லது தொடுகோடு அல்லது வடிவத்த முக்கோணம் வரைதல்.
வடிவியல் சாப்டரில் இந்த 3 வடிவியல் கணக்குகள் தான் இருக்குது. இது மிக எளிமையான முறை முக்கோணம் வரைதல். ஆனால் கரெக்டாக பார்த்து செய்யுங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு. நடுக்கோடுனா வட்டத்தின் இடது பக்கத்தில், குத்துக்கோடுனா அந்த சென்டரில் வரையக்கூடிய கோட்டில் மேலேயே வரைகிறோம். இருசம வெட்டி அப்படின்னா முக்கோணத்தின் அடிக்கோட்டிலேயே 6.8 சென்டிமீட்டர் அளவெடுத்து வெட்டி மறுபடி இங்கிருந்து அதை உச்சி கோணமாக தான் இந்த வெட்டின புள்ளியும் இந்த நடுக்கோடும் சந்திக்கிற மாதிரி ஸ்கேலை வச்சு அதை அப்படியே நீட்டி வட்டத்து மேலே வெட்டுற மாதிரி வரைகிறோம். வரைஞ்ச பிறகு எங்கே வட்டத்தில் வெட்டுதோ அதை உச்சி கோணமாக வச்சுக்கிறோம். இந்த 3 முறை நல்லா தெளிவாக முந்தின வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. 8 மதிப்பெண் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள்.